ஹலோ கைஸ், இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் ஒரு நியூ மானுவ சீஸாக பார்க்க போகிறோம். மானுவ நேம் முரிம் லாங்கின். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குன்னா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போன போகிறோம். இது வரைக்கும் கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏதோ கேப்சர் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு யார் இந்த கேப்சர் தூக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, இந்த கடையோட ஹீரோ ஜின் டேக்யூன் தான். நான் கஷ்டப்பட்டு வந்துருக்கு, வீடு பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 4 மணி தான் இருக்குது. இந்த 4 மணிக்கு முடிச்சு நான் கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான், இதை கொண்டு போய் சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் டேக்யூன் இது கஷ்டப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறான். ஓகே, எப்படின்னா ஒரு கேம் கேப்சூல் மாதிரி இருக்குது. கேம் கேப்சூல்னா இந்த விஷுவல் கேம்ஸ் இருக்குமே அந்த மாதிரி ஒரு கேப்சூல். நம்ம ஹீரோ உண்மையை சொல்லு, இது எதுக்குமே யூஸ் ஆகாதான்னு நான் கேட்டுக்கேன். ஆமாப்பா, இது எதுக்குமே யூஸ் ஆகும், இது ஒரு குப்பை, இது நீ கொண்டு வந்தது வேஸ்ட்டு, இது காணாங்கடிக்கு போட்டால் கூட பேச்சு மாதிரி கூட கிடைக்காதான்னு சொல்லப்படுது. டேய், நான் இது கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன்டா, இவ்வளோ கொஞ்சம் தேருன்னு கொண்டு வந்தேன், ஒன்றும் தேராதுன்னு சொல்லி அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக நான் அவன் கேட்டிருக்கேன். புரு, இதுக்கு தான் அவன் முககாசி வேணும், உங்கள்கிட்ட தான் முககாசி இல்லைன்னு சொல்ல போகணும். என்ன சொன்னேன், கொஞ்சம் திருப்பி சொல்லி, எனக்கு சரியாக காலையில் சொல்லு. ஒரு நிமிஷம், காண்டி என்ன சொல்லிக்க தெரியுமா, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிக்க. நீ இருக்கிற என் கூட சண்டைக்கு வர, அதே போக நீ ஒரு அவைக்கணும் சாதாரண மனுஷங்க அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல போகுது. டேய், நான் ஒரு எஃப்ராங்க்டாண்டா, எதுக்குமே லாய்க்கில்லை, எதுக்குமே லாய்க்கு ஆக மாட்டேன்னு தான் சொன்னேன். நான் அப்படி சொல்லிக்க மாட்டேன், நான் எதாவது குடிச்சிருப்பேன், அதெல்லாம் போய் சொல்லியிருப்பேன்னு சொல்ல போகுது. என்னை இது நான் அடிக்க வேண்டேன், உன் கில்டுக்கிட்ட போட்டு கொடுத்து உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் தான் சொல்கிறேன். எங்கே தான் வேலையை தூக்குறது, ஆல்ரெடி நீ வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. ஹீரோ அவனை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு எஃப்ரன் ஹண்டர். அப்போது ஒரு ஹண்டராக இருந்த காரணத்துக்காக நம்ம ஹீரோ ஒரு ஹண்டராக மாறிப்பான். நம்ம ஹீரோக்கு எந்த ஒரு டேலண்ட், எந்த ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி எதுவுமே இல்லாத கிடைக்கிற வேலை செஞ்சுக்கிட்டு வர காசை வச்சுக்கிட்டு தான் அவனையும் அவன் குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி இந்த ஒரு 7 வருஷமாக இந்த வேலை தான் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். சாரி, என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அந்த கடுப்பு தான் நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கேன். நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும், கவலைப்பட, எனக்கும் உன் கடைக்கு போய் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபீலிங்கான ஸ்டோரி கேட்கப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குதா ஆச்சு. எனக்கு சரக்கு வாங்கி தெரியா சொல்லப்படுது. ஏண்டா, சரக்குக்கு நீ எப்படிக்காச்சும் காசு கொடுத்தியா? சரி, இன்றைக்கி நீ கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் கொடுப்பேன். எனக்கெல்லாம் நீ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இவங்களும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். நான் அந்த கேப்சூல் காட்டுறோட மீன் கட்டாயி ஃப்ளாஷ்பேக்கு போகுது. ஃப்ளாஷ்பேக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு கேட் ஓப்பன் ஆச்சு, அதாவது போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆச்சு. அந்த போர்ட்டலேருந்து வேறு உலகத்துலேருந்து வேணால் மான்சஸ் வந்துச்சு. அந்த மான்சஸ் கொடூரமாக மனுஷங்களை கொன்று குவிச்சுது. ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன்ஸ் அந்த மான்சரை எடுத்து நின்னாங்க. எப்படின்னா, அந்த கேட் மூலமாக சில பேருக்கு பவர்ஸ் கிடச்சிருக்கு. அந்த பவர்ஸுக்கு ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மான்சரை எடுத்து நிற்க ஆரம்பித்தாங்க. அதுமாதிரி இது என்ன சொல்லுவாங்க, இந்த கிரேட் வார்னு சொல்லுவாங்க. இந்த கிரேட் வார் எப்படி முடிஞ்சுன்னா, ஆஸ்மோஷனும் ஒரு பெரிய டீமன் கிங்குன்னா அவனை எல்லாம் சேர்ந்து தோக்கடிச்சதுக்கப்புறம் இந்த கிரேட் வாரே முடிஞ்சிருக்கும். வார் முடிச்சதுக்கப்புறம் உலகம் மறுபடி அமைதியை திரும்பி இருக்கும். என்னதான் இந்த உலகம் அமைதி திரும்பி இருந்தாலுமே அந்த கேட்ஸ் எதுவுமே மூடி இருக்காது. ஸ்ட்ராங்கமான ஹியூமன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஹண்டர்னு சொல்லி அங்கே எல்லா டென்ஷனையும் கிளியர் பண்ணி அது மூலிமா இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்கள ஒரு விஷயத்தை எல்லாம் பண்ணிப்பாங்க. அவைக்கனான ஹண்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒன் ஆஃப் எபிலிட்டிஸ் பவர்ஸ் இருக்கும். அது நம்ம ஹீரோவுமே ஒரு அவைக்கன்னா அவனுக்குமே பவர்ஸ் இருக்குன்னா அதை பற்றி எல்லாமே லோ லெவல் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு ரேங்க் ஹண்டர், அது இருக்கிறே அவனோட லோ ரேங்க் ஹண்டர். அவனால் 7 வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்தா அவனால் ரேங்க் இன்க்ரீஸே பண்ண முடியல. கடை கேட்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சுன்னா, இது ஆல்ரெடி ஒரு அனிமே வந்துருக்குது. அது என்ன அனிமேன்னு கீழே கமெண்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த அனிமே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. பேக் டு வீடியோ. நம்ம ஹீரோவும் அவனும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு நல்லா பேர் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு நல்லா மட்டையே வாண்டி தான் எடுத்து வச்சுப்பான் போல் இருக்குது. நம்ம ஹீரோவும் அவன் அடித்து எவ்வளோ எழுப்பு ட்ரை பண்ணிப்பான். அவன் இன்னும் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. நம்ம ஹீரோ மேலேயே அவன் வாண்டி எடுத்து தான் போஇருக்குது. நம்ம ஹீரோவும் இவன் என் மேலே வாண்டி எடுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு நல்லா தூங்கு, தயவு செஞ்சு எந்திரிச்சா நாடு நல்லா இருக்கும். ஹீரோ சோகமாக அங்கே கீழே உட்காந்துட்டு, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நான் என்ன வாழ்க்கை செய்ய போகிறேன், இதாச்சும் எனக்கு ஏதாச்சும் தேர்வு பார்த்தா இதுவும் வைக்க முடியாது. சரி, இது என்ன தான் உட்காரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கேப்சூல் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆக போனால் அதுக்குள்ளே ஏதோ மேனுவல் புக்கு மாதிரி இருக்குது. சரி, நம்ம ஹீரோ அந்த மேனுவல் புக்கு, சரி இதுக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம ஹீரோ எல்லாமே படித்து பார்த்துக்க போகுது. மேனுவல் என்ன போட்டுக்குன்னா, மோஸ்ட் ரியாலிட்டிக்கு சிமிலேட்டர்னு அப்படி போட்டிருக்கோம். ஆக்சுவல் நேம் என்ன போட்டுருக்கோம், ARK 2020 போட்டிருக்கோம். கேஷுவல் HSOftனு ஒரு நிறுவனத்தில் உருவாக்கியிருக்காங்க. கேம் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2022. அப்புறம் இந்த கிரேட் வார் முடிச்சிருக்கோம். எவனாச்சும் அந்த டைம்லாச்சும் இந்த மாதிரி கேம் கவுன்சில் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை பார்த்து படிச்சுட்டு போகிறது. அது முக்கியமான ஒரு டீட்டெயில் போட்டிருக்கோம். வார்னிங் போட்டு, ஒன்ஸ் இந்த கேமுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களால் லாக் அவுட் பண்ண முடியாது. 2வது ரூல்ஸ் என்னென்னா, சப்போஸ் அந்த கேமில் நீங்கள் செத்துட்டிங்கன்னா ரியலே நீங்கள் செத்துருவீங்க. இதை ஹீரோ படித்து பார்த்து எந்த முட்டாளாச்சும் இதை விளாடுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பை தூக்கி போட்டு அவன் பார்த்து படுக்க அமைச்சிருவான். ஹீரோவை தூங்க ட்ரை பண்ணுமா, எவ்வளோதான் தூங்கினாமோ நம்ம ஹீரோ எஃபெக்ட் நல்லா குறைச்சி விட்டுக்காதான். அந்த குறைச்சல் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக தூக்கமே வரல. நம்ம ஹீரோவும் பேசாமல் இவனை கொண்டுடலாமா நம்ம ஹீரோ அந்தளவுக்கு யோசிப்பான். திடீர்னு அந்த கேமிங் கேப்சூல் பார்த்தோன்னா பேசாமல் இதுக்குள்ளேயாச்சும் போய் படுத்துவோம்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போய் படுக்க அமைச்சிடுவான்.
ஆ பரவாயில்ல, வெளியே இருக்கிறதுக்கு இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ படுக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு என்ன என் வேலையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் எப்படி என் குடும்பத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லி என் தங்கச்சி நான் ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்க போகிறேன், எப்படி எங்கள் அம்மாவை உடம்பை நான் பார்த்துக்க போகிறேன், அவங்க அம்மா தங்கச்சி அவன் எப்படி பார்த்துக்க போகிறான். நம்ம ஹீரோ ரொம்ப யோசிச்சுட்டு நம்ம யோசிக்காத மட்டும் என்ன நடக்க போகுது, சரி இன்றைக்காச்சும் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கும்னு சொல்லி நம்ம ஹீரோவும் மெதுவாக நம்ம ஹீரோ கண்ணு மூடி தூங்க ஆரம்பிச்சிருக்கோம். தூங்க ஆரம்பிச்சக்கப்போ என்ன நடக்குதுன்னா, திடீர்னு அந்த அந்த பாட் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. சிஸ்டம் வந்து பிளேயர் என்ன அப்படின்னு அதை தேய்த்துக்கு போகுது. நம்ம ஹீரோ என் தூங்கிட்டு தான் எதுவும் பார்க்கல, அதுவே சிஸ்டம் இந்த பிளேயருக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு சொல்லி லோட் ஆகி எல்லாம் முடிச்சக்கப்புறம் நம்ம ஹீரோவை வெல்கம் டு முரீம் வ்ளாக்னு சொல்கிறது ஒரு அப்படியே சீன் கட்டாயி ஜன்னலில் காற்று வருது. அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு என்னதான் யாரை ஜோட தண்டு வச்சிங்களா, அவனோட வேலையாக தான் இருக்கும், அவனுக்கு வேறு வேலையே இல்லை, நான் அவனை பூட்டலன்னு சொன்னால் அவன் பூட்ட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் மெதுவாக கடத்துறதுக்கு பக்கம் திடீர்னு ஷாக்காகி என்ன ஷாக்காகி போய் பார்த்தா அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கான். அதை பார்த்து நான் அவன் ஷாக்காகி ஐயோ என் பக்கத்தில் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்கிங்கில் பார்த்துக்கேன். எப்படி இந்த பொண்ணு இங்கே வந்துச்சு, அவன் ஒரு நிமிஷம் ஒருவேளை என்னை யாராச்சும் இங்கே இது என்ன இடம், யாராச்சும் எனக்கு இது கடத்திக்கிட்டு கொண்டு வந்துட்டாங்களா அப்படி தான் தோணுது. ஆனால் இதுக்கு இந்த இடத்த நான் பார்த்தது இல்லையே, வம்சம் விட்டு கேட்போம். எஸ்கியூஸ் மீ மேடம், இங்கே நீங்கள் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சொல்ல போகுது. பொண்ணு எழுந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆமாம் இங்கே நீங்கள் யார், நான் இங்கே இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்க போகிறேன், சென்மைன்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு என்ன நடக்கிறது இல்லை, அப்படியே அமைதியாக பார்த்துக்கோங்க. நம்ம ஹீரோ எவ்வளோ கேள்வி கேட்பான், அந்த பொண்ணு ஷென்மைன்னு மட்டும் கேட்கும். ஐயோ அந்த பொண்ணுக்கு நான் பேச ஒன்றுமே புரிய மாற்றிக்கிறேன். நம்ம ஹீரோ புலம்பித்துக்கு போகுது. திடீர்னு சிஸ்டம் ஓப்பன் ஆகி நோட்டிஃபிகேஷனாக இருக்கிறத படிக்கிறீங்களா செக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்தில் அங்கேருந்து போடுறோம். இங்கேயே நம்ம எபிசோட் முடிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குட் டே, எல்லாருக்கும் இந்த நாள் நல்லா போகட்டும்.